பிரான்சுக்கு அடுத்தபடியாக ஜெர்மனியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் பிரதமர் நரேந்திர மோடி பெர்லினில் இந்திய வம்சாவளியினர் வரவேற்பு அளித்தனர். அந்நிகழ்ச்சியில் பேசிய மோடி ஜெர்மன் ரேடியோவில் பல்லாண்டுகளுக்கு முன்பு சமஸ்கிருத செய்தி இடம்பெற்றதை சுட்டிக்காட்டினார். ஆனால் இந்தியாவின் மதச்சார்பற்ற தன்மைக்கு ஆபத்து ஏற்படும் என்பதால் இந்தியாவில் சமஸ்கிருத செய்தி இல்லை என்று கூறிய மோடி, ஒரு மொழியால் இந்தியாவின் மதச்சார்பற்ற தன்மை குலைந்து போகாது எனவும் இந்தியாவின் மதச்சார்பின்மை கொள்கை அந்த அளவுக்கு வலுவற்றது இல்லை எனவும் திட்டவட்டமாக கூறினார். அண்மையில் மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் மூன்றாவது மொழியாக இருந்த ஜெர்மன் மொழிக்கு பதிலாக சமஸ்கிருத மொழி கொண்டு வரப்பட்டது. ஜெர்மானிய பிரதமர் ஆங்கலா மெர்க்கலுடன் மோடி நடத்தப்போகும் இருநாட்டு உறவு குறித்த பேச்சுவார்த்தையின் போது ஜெர்மன் மொழி பிரச்சினை விவாதத்துக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மும்பையில் மீண்டும் திடீர் தாக்குதல் நடத்த லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பினர் சதித்திட்டம் தீட்டி உள்ளதாக உளவுத்துறையினர் எச்சரித்துள்ளனர். இது தொடர்பாக மும்பையில் சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஹோட்டல்கள், ரயில்வே நிலையங்களில் திடீர் தாக்குதல்களை நடத்த பயங்கரவாதிகள் திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறையினர் எச்சரித்திருப்பதை தொடர்ந்து மும்பையில் உள்ள முக்கிய நட்சத்திர ஹோட்டல்கள், பொதுமக்கள் கூடும் இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2008ஆம் ஆண்டு மும்பையில் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 300க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். இதற்கு மூளையாக இருந்து செயல்பட்ட லக்வியை பாகிஸ்தான் நீதிமன்றம் விடுவித்துள்ளது. சிறையில் இருந்து வெளியேறிய லக்வி தற்போது எங்கிருக்கிறான் என்பது ரகசியமாக நீடிக்கிறது. லக்வி விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் மும்பையில் தாக்குதல் நடத்துவதற்கு அவனது லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாதிகள் சதித்திட்டம் தீட்டி வருவது பல்வேறு தொலைபேசி உரையாடல்களை இடைமறித்து கேட்டபோது தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. லஷ்கர்-இ-தொய்பாவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான லக்வி விடுதலையை எதிர்த்து பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாண அரசு அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. 166 பேரை பலிவாங்கிய மும்பை தாக்குதல் வழக்கு தொடர்பாக பாகிஸ்தான் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரால் 2009ஆம் ஆண்டில் லக்வி கைது செய்யப்பட்டார். லக்வியை தடுப்பு காவலில் வைக்கும் உத்தரவு சட்டவிரோதம் என்று கூறி அவரை விடுதலை செய்ய இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து கடந்த சனிக்கிழமை லக்வி விடுதலை செய்யப்பட்டார். லக்வியை மீண்டும் தடுப்பு காவலின் கீழ் சிறையில் அடைக்க உத்தரவிட வேண்டும் என பஞ்சாப் மாகாண அரசு தாக்கல் செய்துள்ள மனுவில் கோரப்பட்டுள்ளது. தமிழக அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் அதிருப்தி தெரிவித்து எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த தொழிற்சங்கங்கள் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டு ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தால் தமிழகம் முழுவதும் பேருந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் பேச்சு நடத்திய தமிழக அரசு 5.5% ஊதிய உயர்வை அறிவித்தது. அதிமுகவைச் சேர்ந்த அண்ணா தொழிற்சங்கங்கள் தவிர்த்து இதர எதிர்க்கட்சிகளின் சார்பு தொழிற்சங்கங்கள் இந்த உடன்பாட்டை ஏற்கவில்லை. இதையடுத்து தங்களின் எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் செவ்வாயன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் நடத்த திங்களன்று மாலையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு அறிவிக்கப்பட்டது. இதனால் செவ்வாயன்று மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அரசு பேருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டன. ஆனால் தமிழ் புத்தாண்டு தினத்தை ஒட்டி அரசு விடுமுறை நாள் என்பதால் பெருமளவு பாதிப்பு ஏற்படவில்லை. அதே நேரம் புத்தாண்டை ஒட்டி வழிபாட்டு தலங்களுக்கு குடும்பத்தினர் பேருந்து வசதியின்றி பல இடங்களில் தவிக்க நேரிட்டது. தமிழ் புத்தாண்டை ஒட்டி கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. தமிழ் புத்தாண்டான மன்மத ஆண்டு துவங்குவதை ஒட்டி செவ்வாயன்று தமிழகத்தின் பல்வேறு கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடந்தன. கோவில்களுக்கு குடும்பத்தோடு சென்று பலரும் வழிபட்டனர். சென்னையில் வடபழனி முருகன் கோவில், கபாலீஸ்வரர் கோவில், புதுச்சேரியில் பழமை வாய்ந்த மணக்குள விநாயகர், வேதபுரீஸ்வரர், வரதராஜ பெருமாள், பஞ்சவடி ஆஞ்சநேயர் உள்ளிட்ட கோவில்களில் சிறப்பு வழிபாடுகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பல்வேறு கோவில்களிலும் அதிகாலை முதல் சிறப்பு பூஜைகள் நடந்தன. தென் தீபகற்ப மேலடுக்கு பகுதியில் நிலவி வந்த சாதகமான காற்றின் போக்கால் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. செவ்வாய்க்கிழமையன்று செய்தியாளர்களை சந்தித்த சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன், அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு காற்றின் போக்கு இதே நிலையில் நீடிக்கும் என்பதால் தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் உள் மாவட்டங்களில் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்தார். வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை மேலடுக்குகளில் காற்றின் போக்கு சாதகமாக இருப்பதன் காரணத்தினாலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதியில் மழை வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. தேனி மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் பெய்துள்ள கோடை மழை விவசாயிகளை மகிழ்ச்சியடைய செய்துள்ளது. தேனி மாவட்டம் முழுவதும் தேனி, போடி, ஆண்டிப்பட்டி, பெரியகுளம் மற்றும் கம்பம் உள்ளிட்ட பகுதிகளில் 2 மணி நேரத்துக்கும் அதிகமாக கனமழை கொட்டி தீர்த்தது. வராது வந்த கோடை மழையால் தேனி மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோல கோவை மாவட்டத்திலும் கோடை மழையால் வெப்பம் தணிந்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பலத்த இடி, மின்னலுடன் 2 மணி நேரம் நீடித்த திடீர் மழையால் கோடை வெப்பம் தணிந்துள்ளதாக மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். திக சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த தாலி அகற்றுதல் மற்றும் மாட்டு இறைச்சி உண்ணும் நிகழ்ச்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் செவ்வாயன்று காலையில் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது.
திக சார்பில் சென்னை பெரியார் திடலில் தாலி அகற்றுதல் மற்றும் மாட்டு இறைச்சி உண்ணும் போராட்டத்தால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக கூறி சென்னை காவல்துறை அனுமதி மறுத்தது. இதை எதிர்த்து திக சார்பில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதி ஹரி பரந்தாமன் நிகழ்ச்சியை அமைதியாக நடத்தவும் உரிய பாதுகாப்பு வழங்கவும் உத்தரவிட்டு திங்களன்று இரவு 8 மணிக்கு உத்தரவிட்டார். இதை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதை அவசர வழக்காக விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் சதீஷ்குமார் அக்னிஹோத்திரி, வேணுகோபால் ஆகியோர் கொண்ட இரண்டாவது அமர்வு தனி நீதிபதியின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டு வழக்கின் அடுத்த விசாரணையை ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. ஆனால் காலை 6 மணியில் இருந்தே பெரியார் திடலில் திகவினர் குழுமியிருந்தனர். திட்டமிட்டதற்கு முன்பாகவே நிகழ்ச்சியை அவர்கள் துவக்கினர். நீதிமன்றம் தடை விதித்தது குறித்து போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து நிகழ்ச்சி பாதியில் நிறுத்தப்பட்டது. புதன்கிழமை முதல் மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வந்துள்ளது. மீன்களின் இனப்பெருக்கத்துக்காக ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் 45 நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்படுகிறது. இவ்வாண்டு புதன்கிழமை முதல் மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வருகிறது. காரைக்கால் பகுதியில் இவ்வாண்டு மீன்பிடி தடைக்காலம் 61 நாட்களாக நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த காலத்தில் விசைப்படகுகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் மாவட்ட கலெக்டர் வல்லவன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆம் ஆத்மி கட்சியின் பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்ட பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ் ஆகியோர் தலைமையில் குர்கானில் எதிரணியினரின் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. புதிய கட்சி துவங்குவது குறித்து முடிவெடுப்பதற்காக தங்களது ஆதரவாளர்களுடன் ஆலோசிப்பதற்காக போட்டிக் கூட்டத்தை பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ் செவ்வாயன்று கூட்டியுள்ளனர். இக்கூட்டத்தில் 1000க்கும் அதிகமானவர்கள் பங்கேற்றுள்ளனர். நாள் முழுக்க நடக்கவுள்ள இக்கூட்டத்தில் புதிய கட்சி துவங்க வேண்டியது அவசியமா என்பது குறித்து ஓட்டெடுப்பு நடத்தி இறுதி முடிவெடுக்க பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. போட்டிக் கூட்டத்தை கூட்டியதன் மூலம் அவர்கள் கட்சியை விட்டே நீக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு தரப்புடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு ஏற்படாததை அடுத்து புதன்கிழமை முதல் சத்துணவு ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்துள்ளனர். சத்துணவு ஊழியர்கள் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தை அதிகரிப்பது, காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட 35 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டு வந்தன. இது தொடர்பாக திங்களன்று சென்னையில் அரசு தரப்புடன் நடந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சில கோரிக்கைகள் தவிர மற்ற கோரிக்கைகள் தொடர்பாக சுமூக முடிவு எட்டப்படவில்லை என்றும், எனவே திட்டமிட்டபடி புதன்கிழமை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடக்கும் என்றும் சத்துணவு ஊழியர்கள் சங்க மாநில தலைவர் பழனிசாமி அறிவித்தார். இது தொடர்பாக செவ்வாயன்று திருச்சியில் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. இதில் போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வது குறித்து விவாதிக்கப்பட்டது. சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்துக்கு திமுக ஆதரவு தெரிவித்துள்ளது. ஆந்திராவில் தமிழக கூலி தொழிலாளர்கள் துப்பாக்கிச் சூட்டில் படுகொலை செய்யப்பட்டதாக கூறி இச்சம்பவத்தை கண்டித்து மனிதநேய அமைப்பு புதுச்சேரியில் 15ஆம் தேதி பந்த் அறிவித்துள்ளது. இந்த முழு போராட்டத்துக்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த முழு போராட்டத்துக்கு வணிகர்கள் ஆதரவு இல்லை என்று வணிகர் சங்க கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். திறந்திருக்கும் கடைகளுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று காவல்துறையை அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். செம்மரம் கடத்தியதாக அந்தியூர் மலை கிராமத்தவர் மீது ஆந்திராவில் தொடரப்பட்ட வழக்குகளை தமிழகத்துக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் அந்தியூரை அடுத்த பர்கூர் ஊராட்சிக்கு உட்பட்ட மேற்கு மலை தாளக்கரை, ஒன்னகரை, தம்புரெட்டி, ஒத்தனை உள்ளிட்ட மலை கிராமங்களைச் சேர்ந்த 46 பேரை கடந்த 2013ஆம் ஆண்டு கேரள மாநிலத்தில் மூங்கில் மரம் வெட்டும் வேலைக்கு அழைத்து செல்வதாக கூறி ஆந்திர மாநிலத்திற்கு செம்மரம் வெட்டுவதற்காக அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கிருந்து தப்பி வந்த 17 பேரை ரேணிகுண்டா போலீசார் கைது செய்தனர். திருப்பதி நீதிமன்றத்தில் இவ்வழக்கின் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திங்களன்று ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த மலைவாழ் மக்கள் ஆந்திர மாநிலத்தில் நடைபெறும் வழக்குகளை தமிழகத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டும் என கோரி மனு கொடுத்தனர். நாகையில் 2 கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இடையே ஏற்பட்ட மோதலால் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் சீர்காழியை அடுத்த வானகிரி, தரங்கம்பாடி மீனவர்களிடையே மீன்பிடிக்கும் போது ஏற்கனவே தகராறு ஏற்பட்டது. இதையடுத்து ஜெகதாப்பட்டினத்தில் உள்ள கூட்டமைப்பின் பரிந்துரைப்படி நாகை மாவட்டத்தின் தலைமை மீனவ கிராமமான அக்கரைப்பேட்டை பஞ்சாயத்தார் வானகிரி கிராமத்தை ஒதுக்கி வைத்தனர். இதையடுத்து வானகிரி கிராம மீனவர்கள் மடத்துக்குப்பம் கிராம பஞ்சாயத்தில் முறையிட்டனர். தொடர்ந்து பஞ்சாயத்து கூடி பேசி வானகிரி மீதான கட்டுப்பாடு 16 கிராமங்களில் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இந்நிலையில் வானகிரியைச் சேர்ந்த மீனவர்கள் தாங்கள் பிடித்து வந்த மீனை விற்பனை செய்ய நாகை துறைமுகத்துக்கு கொண்டு வந்தனர். அங்கு அக்கரைப்பேட்டை மீனவர்களுடன் மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் காயமடைந்த வானகிரி மீனவர்களை பார்ப்பதற்காக வானகிரி கிராம பஞ்சாயத்தார் 12 பேர் வந்தபோது அவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் நாகை மாவட்ட மீனவர்கள் மத்தியில் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பில்லர் சேதமடைந்த அடுக்குமாடி குடியிருப்பை அதை கட்டிய நிறுவனமே வரும் 23ஆம் தேதிக்குள் இடிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் தனியார் கட்டுமான நிறுவனம் கட்டிய அடுக்குமாடி குடியிருப்பின் 2 பில்லர்கள் சேதமடைந்தன. இதனால் பாதுகாப்பு கருதி நகர அமைப்பு குழுமம் சார்பில் கடந்த 6ஆம் தேதி கட்டடத்தை இடிக்கும் பணி துவக்கப்பட்டது. இந்நிலையில் கட்டட உரிமையாளர் சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் கட்டடத்தை இடிக்க இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் இவ்வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது புதுச்சேரி நகர அமைப்பு குழுமம் சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது.
இதையடுத்து நகரமைப்பு குழும அதிகாரிகள் முன்னிலையில் சம்பந்தப்பட்ட கட்டடத்தை அதன் கட்டுமான நிறுவனமே வரும் 23ஆம் தேதிக்குள் இடித்து முடிக்க வேண்டும் என்ற நீதிபதிகள் அக்னிஹோத்ரி, வேணுகோபால் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டது. இது தொடர்பான அறிக்கையை 23ஆம் தேதி தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. குத்தாலத்தில் போலீஸ் எஸ்ஐ போல் நடித்த வாலிபரை போலீசார் கைது செய்துள்ளனர். சின்ன காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் அப்துல் மஜீத் மகன் ரஹமத்துல்லா என்பவர் குத்தாலம் விளாவடி காலனிக்கு போலீஸ் உடையில் வந்து செல்வது வழக்கம். அதே பகுதியைச் சேர்ந்த சம்பந்தம் என்பவருக்கும் ரஹமத்துல்லாவுக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக குத்தாலம் போலீசார் விசாரணை நடத்திய போது ரஹமத்துல்லா போலீஸ் எஸ்ஐ போல நடித்து பல இடங்களில் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த குத்தாலம் போலீசார் மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சக்தி கோவில்களில் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக உள்ள சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சித்திரை தேர் திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10ஆம் நாளான செவ்வாயன்று காலை சிறப்பு அலங்காரத்தில் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்ட அம்மன் தேரடி மண்டபத்தில் சிறப்பு அர்ச்சனைக்கு பின் தேரில் எழுந்தருளினார். ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷத்துடன் பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். ஏராளமான பக்தர்கள் பால்குடம், தண்ணீர் குடம் எடுத்தும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். வரும் 17ஆம் தேதி தெப்ப திருவிழா நடக்க உள்ளது. இதேபோல திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோவிலில் செவ்வாயன்று தேர் திருவிழா நடந்தது. கோவிலை சுற்றியுள்ள வீடுகளில் வலம் வந்த தேரோட்டத்தில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தியும் அலகு குத்தியும் காளி வேடமணிந்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுச்சேரியில் இந்து முன்னணி அமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணி நடந்தது. இந்து கோவில்களை காக்க தனி வாரியம் அமைக்க வேண்டும், சுடுகாடு மற்றும் இடுகாடுகளை பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், கைலாயம், முக்திநாத் யாத்திரை செல்வோருக்கு தமிழகத்தைப் போல சலுகைகள் அளிக்க வேண்டும், மதமாற்ற தடை சட்டம், பசுவதை தடுப்புச் சட்டங்களை கொண்டுவர வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பேரணி நடந்தது. சலுகை கொடுக்கிறாய், சலுகை கொடுக்கிறாய், இந்து காலில் ஓதுவாருக்கு சலுகை கொடு, சலுகை கொடு, பொங்கலுக்கும் மருந்து கொடு, தடை செய், பசுவதை கொள்வதை. புதுச்சேரி மிஷன் வீதியில் பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் திங்களன்று அதிகாலையில் கொள்ளை நடந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த பெரிய கடை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடைக்கப்பட்ட உண்டியலை பார்வையிட்டு குற்றவாளிகளின் ரேகைகளை பதிவு செய்தனர். உண்டியலில் இருந்த சுமார் 1 லட்சம் ரூபாயை கொள்ளையர் சுருட்டிச் சென்றதாக தெரிய வந்துள்ளது. தங்கம் மார்க்கெட் மற்றும் பங்குச் சந்தைகளுக்கு செவ்வாயன்று விடுமுறை தினம். இதனால் தங்கத்தின் விலையில் மாற்றமில்லை. ஒரு சவரன் 20,152 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,519 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 39 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 36,810 ரூபாயாக இருந்தது. ஆஸ்கர் பிலிம்ஸ் தயாரித்துள்ள பூலோகம் படத்தை வெளியிட தடை விதித்து கடன் வசூலிக்கும் தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. ஆஸ்கர் பிலிம்ஸ் நிறுவனம் பெரும் பொருட்செலவில் ஐ படத்தை பிரம்மாண்டமாக தயாரித்து வெளியிட்டது. இந்த படத்துக்காக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் ஆஸ்கர் நிறுவனம் பெரும் தொகையை கடனாக பெற்றிருந்தது. இந்த கடனை திருப்பிச் செலுத்தாததை அடுத்து கடன் வசூலிக்கும் தீர்ப்பாயத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி முறையிட்டது. ஐ படம் வங்கியின் ஒப்புதலை பெறாமலேயே வெளியிடப்பட்டதாகவும், எனவே கடன் தொகையை திருப்பிச் செலுத்தும் வரையில் பூலோகம் படத்துக்கு தடை விதிக்கவும் முறையிடப்பட்டது. இதையடுத்து பூலோகம் படத்தை தியேட்டர்களில் வெளியிடுவதற்கும் டிவி வெளியிடுவதற்கும் இடைக்கால தடை விதித்து தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. பிறமொழி டிவி சீரியல்களை தமிழில் டப்பிங் செய்து ஒளிபரப்புவதை நிறுத்த கோரி தமிழ்மொழி டிவி நடிகர், நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் புதன்கிழமையன்று அடையாள வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்துள்ளனர். இதனால் புதன்கிழமையன்று டிவி சீரியல்கள் படப்பிடிப்பு, தொழில்நுட்ப பணிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த போராட்டத்துக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனமும் ஆதரவு தெரிவித்துள்ளது. புதன்கிழமையன்று சென்னையில் உள்ள இசை கலைஞர்கள் சங்க அலுவலகத்தில் கூடி அங்கிருந்து ஒவ்வொரு டிவி சேனல் அலுவலகத்துக்கும் சென்று சின்னத்திரை கலைஞர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தப் போவதாக பெப்சி அமைப்பின் தலைவர் சிவா தெரிவித்துள்ளார்.